மலம் தின்னும் பன்றிகளுக்கு மலரை பற்றி என்ன தெரியும்? உறவுகளை எல்லாம் உடலாய் பார்க்கும் அரக்கன்களுக்கு அன்பை பற்றி என்ன தெரியும்? இன்றைக்கு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய உதவி மாணவ பிள்ளைகளை எந்த அளவுக்கு உத்வேகப்படுத்தி இருக்கிறது என்பதை சமூகத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து நமக்கு அது புரிகிறது என்ற பொழுது, விஜயிடம் பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் விடுறீங்க, இதுக்கு கூட்டி கொடுக்கலாம்னு ஒருத்தன் பேசுறானா? தமிழ்நாட்டில் இந்த வேல்முருகன் என்ற விளக்குமாறு பேசியிருக்கிறானா? நீண்ட நெடிய அரசியல் பயணத்தில் எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் எவ்வளவோ ஆபாசமாக பேசிய நபர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பெற்றோர்களே கூட்டி கொடுக்க வேலையை செய்கிறார்கள் என்று ஒருத்தன் பேசியிருக்கிறானாக்கா, இவன் எவ்வளவு ஒரு ஈனப்பிறவியாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், இவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நபர் எப்படி பொது வழியில் உலாவுவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பெண்களை போற்றக்கூடிய, பெண்களை வழங்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வேல்முருகனை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இன்று இருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இதற்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய வழக்கை இதன் மீது பதிவு செய்து இவரை கைது செய்ய வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று நீங்க நேரடியாக வேல்முருகன் மீது கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் செய்வதற்கான வழிவகை இருக்கிறது. இந்த வேல்முருகன் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களையும் பெற்றோர்களுக்கும் இழிவுபடுத்தியதற்காக அந்த வழக்கை நீங்கள் எல்லோரும் அவர் மீது பதிவு செய்ய வேண்டும். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த சமூகம் எவ்வளவு மிக முக்கியமானது என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு படிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இங்கு இருக்கிறது. ஏனென்றால் சாதிய பாகுபாடு ஒரு பக்கம், சாராயம் ஒரு பக்கம், இந்த சமூகத்தில் பிளவாடக்கூடிய பல வேலைகள் நடந்து கொள்ள பொழுது பிள்ளைகள் எவ்வளவு ஒரு உத்வேகத்தோடு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை இவ்வளவு இழிவுபடுத்திய வேல்முருகனை என்ன செய்தால் தகும் என்றதை நீங்கள் நீதிபதி அவர்கள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் பல வழக்குகளை நீங்கள் சுமோட்டோ வழக்காக எடுத்திருக்கும் பொழுது இந்த வழக்கையும் சுமோட்டோ வழக்காக எடுக்க வேண்டும். மனித உரிமை ஆணையம் இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாதர் சங்கங்கள் நீங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். விஜய் கட்சி சார்பாக நிச்சயமாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். இதை போற போக்கில் கடந்து போகக்கூடிய செய்தியாக இது கிடையாது. ஏனென்றால் கல்விக்காக படித்து இந்த சமூகத்தில் மேம்பட்ட நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்து படித்த மாணவ பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் கூட்டி கொடுக்கலான்னு ஒருத்தன் பேசுறானா? இவ்வளவு இழிவா ஒருத்தனால தமிழ்நாட்டில் பேச முடியும்னா இவனை செருப்பால் அடிச்சாலும் தகும் என்பதுதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய கருத்தாகவும் இருக்கிறது பொழுது, இந்த வேல்முருகன் என்ற வழக்கமாறை சட்ட ரீதியாக பல நபர்கள் இவரை சிறையில் தள்ளுவதற்கான முனைப்பை எடுக்க வேண்டும். இல்லாமல் போனால் சமூக ரீதியாக இவனுக்கு ஏற்படக்கூடிய நிலைமை மோசமானதாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு அரசு